பிக் பாஸ் லைவ்ல பார்வதி செய்கிற ஒரு கேவலமான விஷயம்ன்றது வச்சுக்கலாமே. இது அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பார்வதியை யாராவது ஒரு விஷயம் சொன்னா என்ன பிராண்ட் பண்ணாதீங்க, என்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னா வெளியே அந்த மாதிரி ரிஜிஸ்டர் ஆயிரும், வெளியே போய் அப்படி ரீச் ஆயிரும் அப்படின்ற மாதிரி பார்வதி பேசுறாங்க. இதே பார்வதி அதே டைலாக்க இன்னொரு கண்டஸ்டன்ஸுக்காக எதிராக பயன்படுத்தும் போது அப்ப நீங்க அவங்கள பிராண்ட் பண்ணலையா, அவங்கள அந்த மாதிரி சொல்லலையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது. அதை பத்தி தான் அந்த வீடியோல முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அதை இன்னைக்கு ஒரு நபர்கிட்ட போய் சொல்லி பேசினதான் எனக்கு உச்சக்கட்ட கடுப்பாச்சு. அது என்னன்றதை சொல்றேன். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காம லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பண்ணிருங்க, கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஸோ என்ன பண்றாங்க, ஆல்ரெடி லாஃபிங் தெரப்பி அப்படின்ற ஒரு டாஸ்க்கு இவருக்கு கொடுத்துருந்தாங்க, விக்ரமுக்கு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு ஸ்கிட்லாம் சொல்லி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறார். அப்போ சுபிக்ஷா மற்றும் வியானாக்கு என்னன்னா நியூஸ் ரீடர் மாதிரி ஒரு ஸ்கிட்டை கொடுக்குறாரு. நேத்து நைட்டு நடந்த இஷ்யூ பத்தி நீங்க பேசுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது வியானா வந்து பேர் சொல்லாம இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்தது, அதுக்கப்புறம் சபரி நூடுல்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தாருன்ற மாதிரி அந்த நேத்து நடந்த விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகே, அதே அப்படியே அங்கிருந்து வந்து சுபிக்ஷா பக்கம் வரும்போது சுபிக்ஷா என்ன சொன்னாங்கன்னா, நேத்து நடுவில் பார்வதியின் பஜாரித்தனம் அப்படின்ற ஒரு விஷயம், கிச்சன்ல ஏகப்பட்ட மோதல்கள், அதுக்கப்புறம் பிக் பாஸ் விட்டார் ஸ்ட்ரைக் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பார்வதியின் பஜாரித்தனம் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டாங்க. அதை பயன்படுத்தின உடனே என்ன பண்ணிட்டாரு கமருதீனும் பார்வதி, இந்த மாதிரிலாம் பயன்படுத்தக்கூடாது, ரொம்ப ரொம்ப தவறான செயல், இதெல்லாம் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு அப்படின்ற மாதிரி பார்வதியும் கமருதீனும் அதுக்கு அப்போஸ் பண்ணாங்க. ஓகே, நியாயமான விஷயம், தப்பு, நேம பயன்படுத்தக்கூடாது, அந்த டேக் லைன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, தடுத்தீங்க, நியாயமான விஷயம், நானும் அது ஒத்து போறேன். இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்னும் போது அப்போஸ் பண்ணவொடனே அது வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கு. பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, நீ நேம சொல்லாம பயன்படுத்தாம இரு, அப்படி இருந்தா ஓகே. நேம பயன்படுத்தி அந்த டைலாக்லாம் பயன்படுத்தும் போது இங்க பல பேர் கூட்டம் வந்து கை தட்டுறாங்க, என்ஜாய் பண்றாங்க, அதெல்லாம் எனக்கு புரியல. அது ஒரு விதமான டிஸ்ரெஸ்பெக்டால இருக்கு. நான் எப்பயாவது சொல்லியிருக்கேன், நான்லாம் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணது இல்லை அப்படின்ற மாதிரி பார்வதி நான் யாரையாவது இப்பயாவது சொல்லியிருக்கேனான்ற மாதிரி கேட்கறாங்க. ஓகே, இதை நோட் பண்ணீங்க, எப்பயாவது சொல்லியிருக்கேனான்னு கேட்கறாங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள், போன வாரம் அதே சுபிக்ஷா வந்து அந்த நீங்க வந்து இதுக்கு போனீங்கல்ல, கிளீனிங் போம்பப்ப சண்டை போட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்க பெட்ரூம்ல போயிட்டு நீங்க என்னென்ன பேசுனீங்க, அவ ஒரு பஜாரி அப்படின்ற மாதிரி ஒரு டேக் லைனை சுபிக்ஷா கொடுத்தீங்க, கடல் கண்ணின்ற ஒரு டேக கொடுத்தீங்க, பாம்புன்ற ஒரு டேங்க கொடுத்தீங்க, விஷம்ன்றத ஒரு டேங் கொடுத்தீங்க, நல்ல பாம்புன்னு நீங்க, இன்னொரு பாம்புன்னு நீங்க, இது எல்லாத்தையும் நீங்க கொடுத்தீங்க. இது ஒரு டேக் இல்ல, 4-5 கடல் கண்ணி, பஜாரி, பாம்பு, விஷப்பாம்புன்ற மாதிரி 4 டேக். ஓகே, என்னத்தை கிழிச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6-4 டேகுக்கு மேல நீங்க சுபிக்ஷா கொடுத்துருக்கீங்க. அதை வந்து லேபிள் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இதுல டைலாக் வேற, நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேனா, நான் எப்பாவது அப்படி பேசியிருக்கேனான்னு டைலாக் வேற பேசுறாங்க. போன வாரம் தான் பேசுறீங்க, இந்த வாய் தான் பேசுச்சு அப்படின்றது தான். அதே விஷயம் உங்களுக்கு எதிராக சொன்னா மட்டும் எவ்வளவு வலிக்குது, எவ்வளவு குத்துது, இப்படி எவ்வளவு வலிக்குது, எவ்வளவு குத்துது. இன்னொரு நபரை போய் நீங்க சொல்றீங்களே, அது எந்த விதத்தில் நியாயம் பார்வதி? அதுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்களேன். இட் இஸ் நாட் ரைட், ரொம்ப ரொம்ப தப்பு. உங்களுக்கு மட்டும் சொல்லும் போது மட்டும் குத்துது, எனக்கு வெளியே அப்படி பாத்துருவாங்க, வெளியே இப்படி நினைச்சிருவாங்கன்னும் போது இன்னொரு பொண்ணு நீ சொல்றியே, அப்ப எந்த விதத்துல நியாயம்? ஸோ இதுதான் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ். தனக்கு வரும்போது வந்தா மட்டும் ரத்தம், மத்தவங்களுக்கு போனா மட்டும் தக்காளி சட்னிக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் இதுதான். அதுக்கப்புறம் சுபிக்ஷா முடிச்சுட்டு சரி பர்சனலாம் என்ன சொல்றாங்க, நான் பர்சனலாம் சொல்லல, இதுவா சொல்ல, அது ஒரு காமெடி ஃப்ளோல வந்துருச்சுக்கா அப்படின்னும் போது, இல்ல அப்படிலாம் நீ பண்ணவே கூடாது, அது தப்பு, காமெடியா இருந்தாலும் ஒரு இது வேணும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல இந்த மாதிரி பிராண்ட் பண்ணா எப்படி ஆகும், வெளியே இந்த மாதிரி போயிரும்ல, இதெல்லாம் ஆயிரும்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப வந்து நான் பர்சனல் கட்ஜெல்லாம் வச்சு பண்ணாத, நான் பர்சனல் கட்ஜும் இல்லக்கா, எதுவுமே இல்லக்கா, ஆனா நீ பண்ணது தப்பு அப்படின்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோன்ற மாதிரி அறிவுரையெல்லாம் சொல்றாங்க. அப்ப பார்வதி பண்ண தப்புன்னு யாராவது ஒருத்தர் போய் சொல்லுங்கப்பா. இதுல வைல்ட் கார்டு உள்ள போறவங்க வந்து கேட்கணும். இது ஒரு எக்ஸாம்பிள் போட்டு அடிக்கணும் பார்வதிக்கு. வைல்ட் கார்டு உள்ள போறவங்க, நீ பஜாரின்ற கேள்வியை வந்து சுபிக்ஷாக்கு எதிர கேட்ட, நீயே ஒரு பஜாரித்தனோன்ற வார்த்தையை நீயே பல பேருக்கு முன்னாடி பயன்படுத்திருக்க அப்படின்ற யாராவது மூஞ்சுக்கு நேரா போய் பிடிச்சி லாக் பண்ணாதான் கரெக்ட். ஏன்னா இல்லைன்னு வச்சுங்களேன், அதை அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்தி இன்னொரு நபரை வந்து தப்பா காமிச்சிட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. அவங்க பண்ணதும் தப்பு. இதுல அவங்க வந்து இன்டென்ஷனா பண்ணது சுபிக்ஷா, அது ஒரு ஃப்ளோல கண்டென்ட்டா சொல்லணுமேன்றதுக்காக டெலிவரி பண்ணிட்டாங்களே தவிர்த்து சுபிக்ஷாவோட இன்டென்ஷன் அது கிடையாது. ஆனா பார்வதி அந்த இடத்துல சொன்ன இன்டென்ஷன் வேற, சுபிக்ஷாவோட இன்டென்ஷன் வேற. ஆனா தப்பு தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ யாரையுமே இந்த வீட்டுல லேபிள் பண்ணக்கூடாதுன்றது ஐ வில் ஸ்டாண்ட் தட். ஓகே, அதை பார்வதியும் பண்ணக்கூடாதுன்றது தெரிஞ்சுக்கணும். அடுத்தவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க அடுத்தவங்களை பிளேம் பண்ணாமையும் லேபிள் பண்ணாம இருங்க பார்வதி அப்படின்றத சொல்லிக்கிறேன். இது ஒரு பக்கம். அடுத்து சபரி விசஸ் திவாகருக்கு சின்ன ஒரு சலசலப்பு என்னன்னா, ஒரு பக்கம் சபரி சமைச்சிட்டு இருக்காரு, முட்டை போடும்போது எனக்கு முட்டையில என்ன போட்டியா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாரு. உடனே அண்ணா இந்த மாதிரி நீ
பேசுறதை நிறுத்து. என்ன உனக்கு முட்டையில என்ன போட்டியான்னு, என்ன எல்லாருக்கும் தான் போறேன், அது என்ன உனக்கு பர்டிகுலர் அப்படி பேசாத. நான் சாப்பாடு செஞ்சா எல்லாருக்கும் ஈக்குவலா கொடுக்கணும்ன்றது தான். நான் அம்மா மாதிரி உட்காந்து செஞ்சுட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி பேசுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பு. தயவு செய்து இந்த மாதிரிலாம் பேசாத. உனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேளு. உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நீ பேசாத, அது எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லைன்ற மாதிரி சபரி அங்க ஓப்பனாவே சொல்லிட்டார். இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல பார்வதிக்கு ஒரு முட்டை போட்டு விட்டாரு. எனக்கு டவுட் மக்கள், இது யதார்த்தமா கேட்கிறேன், முட்டை வெஜ்ஜில் வருதா நான்வெஜ்ஜில் வருதா அப்படின்றத மட்டும் சொல்லிருங்க. எனக்கே இந்த டவுட் இருக்கு. சில பேர் அது வெஜ்ஜின்றாங்க, சில பேர் அது நான்வெஜ்ஜின்றாங்க. என்னை பொறுத்தவரை அது நான்வெஜ்ல தான் முட்டை இருக்குன்றது தான் நான் பாக்குறேன். நீங்க என்ன ஏதுன்றத சொல்லிருங்க மக்களே. இது ஒரு பக்கம். அடுத்து பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல பார்வதியை கூப்பிட்டு அந்த டாஸ்க் லெட்டரை கூப்பிட்டு வச்சு சில விஷயங்கள் படிக்க சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. வந்தவன பார்வதி என்ன சொன்னாங்கன்னா, பிக் பாஸ் ஒரு இன்புட் கொடுத்துட்டு இருக்காரு. வீட்டுக்குள்ள பல டேலண்டடான பர்சன்ஸ் எல்லாம் கூட்டு வந்திருக்கும்ல, அவங்களுடைய டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ற வேண்டிய இடம் தான் இந்த பிக் பாஸ் வீடு. டெய்லி நைட்டு நமக்குள்ள என்ன சண்டைகள் முரண்பாடுகள் இதெல்லாமே இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம டாஸ்க்ல காட்டுவிக்கலாம். வீட்டுக்குள்ள நிறைய நாமினேஷன் ப்ராசஸ் இந்த மாதிரி நிறைய இடங்கள் இருக்கு. அந்த இடத்துல நம்மளோட முரண்பாடுகளோ கோவத்தை இதெல்லாம் வெளிப்படுத்திக்கலாம். ஆனா டெய்லி நைட் ஒரு செஷன் இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து எஃப்ஜே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு, நிறைய விஷயங்கள்லாம் பண்றாரு. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் நைட் பண்ணலாம். அந்த பீட்டை வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்கலாம். அதை வச்சு வைப் பண்ணலாம். அவருடைய திறமையை ஷோகேஸ் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்த பண்ணலாம். ஏன் கானா வினோத்தோட கானா இந்த வீட்டில் கேட்க மாட்டேங்குதே, அந்த கானாங்கள்லாம் கேட்கலாம், இதெல்லாம் பண்ண வைக்கலாம் அப்படின்ற மாதிரி கானா வினோத்துக்கா இருக்கட்டும், கலையரசனோட கலை நிகழ்ச்சிகள், தமிழ்நாட்டின் பாரம்பரியம் இதெல்லாம் எடுத்துட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதெல்லாம் ஷோகேஸ் பண்ணுங்களேன் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் கன்ஃபெஷன் ரூம்ல பார்வதி கிட்ட சொல்லியிருக்காரு. பார்வதி இங்க வந்து அதை வந்து பார்வதி அங்க வந்து தெரிவிச்சுக்கிட்டு அது பல பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கானா வினோத் நான் அதுக்கான ஒரு செஷனை கிரியேட் பண்ணி பண்றேன், ஒரு டைம் ஒதுக்கி அதுக்கு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன்ற மாதிரி கானா வினோத் சொல்றாரு. உடனே பிக் பாஸ் வந்துட்டு அப்படிலாம் வேண்டாம், இதுக்கு நீங்க ஒரு செஷன் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு நேரம் எடுக்கணும். வீட்டுல இருக்கிறதே நேரம் தானே. இப்ப நீங்க சமையல் செய்யும் போது அங்க பாட்டு பாடலாம், அங்க சும்மா உட்காந்து அங்க பாட்டு பாடுக்கலாம். இந்த வீட்டுல இருக்கிறது எல்லாமே நேரம். அந்த சுச்சுவேஷனை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க, எந்த வேல்யூபிளா உங்களுக்கு கன்வெர்ட் பண்றீங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்லி அறிவுறுத்தல் கொடுத்துட்டு இருக்காரு. இங்க எங்க பல பேருக்கு வந்து இந்த வீட்டுல காதல் காட்சிகள் பண்றதுக்கும் சும்மா இப்படி சுத்திட்டு இருக்கோம், இதுக்கு தான் பண்ணிருக்காங்களே தவிர்த்து வாண்டடா எல்லாருமே சண்டை தான் இருக்காங்க. அதை தாண்டி கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி பாட்டு, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல விஷயங்கள்லாம் பண்ணா கூட இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் லைவ் பாக்குறதுக்கு. எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருந்தா பாக்குற நமக்குமே காண்டா இருக்கும், இரிட்டேஷனா இருக்கும். அதுதான் உண்மை. ஏன்டா என்னடா கத்திக்கிட்டே இருக்காங்க எல்லாருமே. இப்போ வந்து ஒரு பிக் பாஸ் அதை ஏதாவது நடக்குதா, என்டர்டைன்மெண்டா பண்றாங்களா அப்படின்னு யோசிக்கிற கூட்டம் இருக்கு, ஃபன்னி சைடு பாக்குற கூட்டமும் இருக்கு. இதுல சண்டைன்னு போகும்போது நமக்கும் காது வலிக்குது. ஐயோ இவனுக்கு தொல்லை தாங்காதரா, இது முடிஞ்ச விஷயம் ஏன்டா இதுக்கெல்லாம் போடுறாங்கன்ற ஒரு எண்ணமும் போயிடும். இதுல கொஞ்சம் சண்டையும் இருக்கணும், என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கணும், டாஸ்க்கும் இருக்கணும். அப்புறம் பாத்தீங்கன்னா இது எல்லாமே கலந்த கலவையா இருக்கணும். ஒன்னே இருந்துன்னா பார்க்க நமக்கும் போர் அடிக்கும். ஸோ அதுல இதெல்லாம் எடுத்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதன் மூலியமா எனக்கு என்ன தோணுதுன்னா, பிக் பாஸ் இதன் மூலியமா யாரோ ஒருத்தரை காப்பாற்ற முயற்சி பண்றாரோ, இல்ல டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணா அந்த அவங்களுக்கு மைலேஜ் ஏறியும் ட்ரை பண்றாரோ, சொல்லாம சொல்றாரோன்ற யோசிக்க தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து டாஸ்கோட லெட்டர் வந்துருச்சு, அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, அதை பத்தி அடுத்த வீடியோல பேசுவோம். பை கைஸ்.